இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் சதித்திட்டத்தை தவிடுபொடியாக்கிய அன்புமணி. அதிமுகவை போல் பாமகவை பிளவுபடுத்த விஷமிகள் முயன்றனர். திமுகவின் சூழ்ச்சிகளை அன்புமணி முறியடித்து விட்டார் என சேலம் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வெயிறாக மண்ணிலே சிந்து உழைத்து இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை கிடைச்சது? ஏதாவது கிடைச்சதா? அதே போல நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர் பெருமக்கள், மானத்தை காக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நெசவாளருக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது பலன் கிட்டியதா? தேர்தல் முடியட்டும், அண்ணாமலை வார்னிங். செல்வ பெருந்தகை வீட்டில் ரெய்டுன்னு ஸ்டாலின் டிராமா போடுகிறார் என சென்னை பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் யார் அந்த சார்? அந்த சார் சைதாப்பேட்டையா? அந்த சாரு சைதாப்பேட்டையா? அந்த சாரு சைதாப்பேட்டைக்கு வெளியவான்னு மே 4க்கு பிறகு தெரிந்துவிடும். அதனால் சைதாப்பேட்டையினுடைய வாக்காளர் சொந்தங்களே, மறந்து விருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டையில திராவிட முன்னேற்ற கழகத்துல தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். செல்வ பெருந்தகை ரெய்டு நாடகம் அம்பலப்படுத்திய அண்ணாமலை. பின்னணியில் ராகுல் ஆர்டர். பள்ளி குழந்தைகள் போல ஒரு சாக்கு சொல்லி செல்வ பெருந்தகை மாட்டிக்கொண்டதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ராகுல் பேசிய ஆங்கில உரையை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தமிழில் மொழிபெயர்த்தார். ராகுல் பேசியதற்கு சற்றும் தொடர்பு இல்லாமல் தன் மனதில் தோன்றியதை எல்லாம் அடித்து விட்டுள்ளார். இது இன்றுதான் ராகுலுக்கு தெரிந்திருக்கிறது. செல்வ பெருந்தகையை இனி எனது கூட்டத்தின் பக்கமே விடாதீர்கள் என்று உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. ராகுலின் இன்றைய கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பில்லை என்ற உண்மை வெளிவந்ததால் செல்வ பெருந்தகைக்கு இன்னும் அசிங்கமாகிவிடும். இதனால் இன்று காலை தனது வீட்டில் வருமான வரி சோதனை நடப்பதாகவும் தன்னை வீட்டிற்குள்ளேயே சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும் ஒரு நாடகமாடினார். ஆனால் சோதனை நடந்ததாக செல்வ பெருந்தகை கூறியது முழு பொய் என வருமான வரித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் போல ஒரு சாக்கு சொல்லி மாட்டிக்கொண்டுள்ளார் செல்வ பெருந்தகை. அவரது நகைச்சுவையை நம்பி முதல்வர் ஸ்டாலினும் பொங்கல் வைத்திருப்பதுதான் உச்சக்கட்ட நகைச்சுவை. ஒரு மாநிலத்தின் முதல்வர் அடிப்படையான விஷயங்களை கூட சரிபார்க்காமல் வடக்கு தெற்கு என்று வசனம் பேசுவது அவரது தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுகிறது. இந்த உதவாக்கரை கூட்டணி தமிழக மக்களை எத்தனை ஏமாளிகள் என்று எண்ணினால் இப்படி ஒரு பொய்யை துணிந்து சொல்வார்கள் என்று அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டி அணைத்த மாப்பிள்ளை, துள்ளி குதித்த மணப்பெண், ஓபன் வேனில் ஏற்றி விஜய் செய்த செயல். சென்னையிலிருந்து பொன்னேரி தொகுதி நோக்கி விஜய் சென்றபோது வழிநெடுக திரண்டு நின்று மக்கள் வரவேற்றனர். புதிதாக திருமணம் முடிந்த தம்பதியினர் மனக்கோலம் களையாமல் விஜயை பார்க்க வந்து நின்றனர். அவர்களை கண்டதும் விஜய் நெகிழ்ந்து போனார். உடனே அவர்களை அழைத்த விஜய் திறந்தவெளி பிரச்சார வேனில் ஏற்றி மொத்த கூட்டத்தையும் அதிர வைத்தார். விஜயுடன் இவ்வளவு நெருக்கமாக நிற்கிறோமா என்று நம்ப முடியாத தம்பதியினர் இன்ப அதிர்ச்சியில் உறைந்தனர். மகிழ்ச்சி தாழாமல் வேனில் புதுமண தம்பதி செய்த செயல் இப்போது தீயாக பரவி வருகிறது. விசில் புரட்சியால் திமுக வனவாசம் செல்லும். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் அறிக்கை. தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணம் கொடுப்பதாக செய்திகள் வருகின்றன. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனின் ஆதரவாளர் பணம் கொடுக்க முயன்றார். தாவேக வேட்பாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட கட்சியினர் திமுகவினரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர்.
அவரிடம் 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் 50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக சந்தேகம் எழுகிறது. தேர்தல் கமிஷன் விசாரித்து திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். திமுகவின் பித்தலாட்டங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிகழ்த்த உள்ள விசில் புரட்சியால் திமுக வனவாசம் செல்லப்போவது உறுதி என்று தாவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். 1 மணி நேரம் டைம் உடனே முடிச்சு காட்டுறேன். காங்கிரஸ் எம்பியின் சவாலை ஏற்ற அமித்ஷா பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரும் மசோதாவை லோக்சபாவில் மத்திய அரசு கொண்டு வந்தது. பெண்கள் இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தும் வகையில் அனைத்து மாநிலங்களுக்குமான லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்தி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டது. இதன் மூலம் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என மத்திய அரசு தெள்ளத் தெளிவாக கூறிய பிறகும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதை ஏற்க மறுத்தன. இது தொடர்பாக லோக்சபாவில் நடந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார். அப்போது காங்கிரஸ் மூத்த எம்பி கே.சி. வேணுகோபால் அமித்ஷாவுக்கு சவால் விடும் வகையில் கேள்வி எழுப்பினார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% இடங்களை அதிகரிப்பதாக கூறும் நீங்கள் அதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க தயாரா என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா, சபாநாயகர் அவர்களே, சபை நடவடிக்கையை 1 மணி நேரம் மட்டும் ஒத்திவையுங்கள். நான் என் அலுவலகத்திற்கு சென்று இதுகுறித்த சட்டப்பூர்வ ஆவணங்களை தயார் செய்து விடுகிறேன். வேணுகோபால் கேட்டது போல் தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதை உறுதி செய்யும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணத்தை இங்கு வெளியிட தயார். நான் அப்படி செய்தால் எதிர்க்கட்சிகள் எந்த ஆட்சேபனையுமின்றி இந்த மசோதா நிறைவேற ஆதரிக்க தயாரா? நாங்கள் பொய் சொல்லவில்லை, எதையும் மறைக்கவில்லை. அனைவருக்கும் சமமான எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்றார். அமித்ஷாவின் அதிரடி பதிலை சற்றும் எதிர்பாராத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூச்சலிட்டு அவரை மேற்கொண்டு பேச விடாமல் தடுத்தனர். அப்போது குறுக்கிட்ட சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், பாரதிய ஜனதா அரசு பெண் ஒருவரை பிரதமராக நியமிப்போம் என எழுதி கொடுத்தால் கூட நாங்கள் அதை நம்ப தயாரில்லை என்றார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதாக கூறுவதற்கு ஆதாரம் தரும்படி காங்கிரஸ் எம்பி கேள்வி எழுப்பினார். அதற்கு சட்டப்பூர்வமாக ஆவணத்தையே வெளியிடுவதாக அமித்ஷா கூறியதும் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த சமாஜ்வாதி தலைவர் உடனே பல்டி அடித்தார். பாரதிய ஜனதா என்ன செய்தாலும் நாங்கள் நம்ப தயாரில்லை என கூறி இறுதியில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக ஓட்டளித்து மகளிருக்கு அதிகாரம் வழங்கும் நடவடிக்கையை அமல்படுத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தின. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. Last minute, sir, last minute, yesterday onwards, when the bill introduced itself, entire opposition demanding we want this to be in the legislation. Number 2, the constitutional protection of the delimitation to the states, number of the seats in the state should be protected. We are asking the Home Minister whether are you ready to dealing the delimitation process along with the women reservation, number 1. Number 2, if you are ready to include the number of seats in each state by legislation by 50%, these 2 things, are you ready? मान्यवर वेणुगोपाल जी ने 2 चीजें करी कि एक तो 50% आरक्षण और 50% सीटें बढ़ाई जाएगी, उसको बिल में शामिल करने के लिए ऑफिशियल अमेंडमेंट लाने के लिए तैयार हो? हाजी मैं तैयार हूं. एक सेकंड, अब नहीं होता भाई, बैठ जाओ, दूसरा भी बताता हूं. मान्यवर 1 घंटा आप सदन स्थगित कर दीजिए. 1 घंटे में मैं मेरा ऑफिशियल अमेंडमेंट मेरे पास में तैयार है, जेरोक्स कराकर सभी सदस्यों को सर्कुलेट कर दूंगा, क्योंकि हमें 50% सीट बढ़ानी है, हमें कुछ छुपाना नहीं है, हमें कोई चोरी करनी नहीं है, तो हम कर देंगे.